அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, வீரத்திற்கு பெயர் போன அந்த சிவகங்கை சீமையில ஈண்டெடுத்து உங்களை எல்லாம் இந்த மண்ணிலே வளர்த்தெடுத்த உங்களுடைய அன்னையை முதலிலே பாராட்டி, வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களுடைய மண்ணிலே எங்களுடைய தேசிய தலைவர் திரு ஜே.பி. நட்டாஜி அவர்களை கொண்டு வந்து உங்களிடம் பேச வைப்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பெருமை. நமக்காக டெல்லியிலிருந்து கடந்த 10 நாட்களாக இந்தியா முழுவதுமே பல இடங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். வடகிழக்கு மாநிலத்தில் நாகாலாந்தில் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு இன்றும் நாளையும் தமிழகத்திற்கு, குறிப்பாக சிவகங்கை சீமைக்கு வந்து நம்மை பார்த்து நம்மிடம் பேசுவதற்காக வந்திருக்கக்கூடிய இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜனநாயக கட்சி, 18 கோடிக்கு மேலே உங்களை போன்ற, என்னை போன்ற மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களை போன்ற தொண்டர்களை கொண்ட ஒரு கட்சி. அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய அருமை தலைவர் ஜே.பி. நட்டாஜி அவர்களே, இந்த நிகழ்ச்சியை மிக திறமையாக நடத்தி காட்டி மிக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த சிவகங்கையினுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் மேப்பிள் சக்தி அவர்களே, 8.5 கோடி தமிழர்களுடைய குரலாக 130 கோடி இந்தியர்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் வெற்றிவேல் நாயகன் அண்ணன் முருகன்ஜி அவர்களே, மேடையின் மீது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். மிக குறிப்பாக அகில இந்திய பொதுச் செயலாளர், மாநிலத்தினுடைய பொறுப்பாளர், சிக்கமங்களூரினுடைய எம்எல்ஏ அண்ணன் சி.டி. ரவிஜி அவர்களே, இணை பொறுப்பாளர், இங்கே வந்து நமக்காக ஊக்கம் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் சுதாகர் ரெட்டிஜி அவர்களே, திருநெல்வேலியினுடைய எம்எல்ஏ அன்பாக பண்ணையார் என்று நம் அனைவரும் அழைப்போம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்றத்தினுடைய குழு தலைவர் அண்ணர் நயினார் நாகேந்திரன் அவர்களே, இந்த மண்ணினுடைய மைந்தனாக இருந்து மனசாட்சியினுடைய குரலாக, தர்ம போராளியாக இந்த கட்சியை கடுமையாக போராடி வளர்த்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் ஹெச். ராஜா அவர்கள், முன்னாள் எம்எல்ஏ அவர்களே, காலத்தினுடைய அருமை கருதி மிக முக்கியமான தலைவர்கள், இந்த கட்சியை கடினமான காலகட்டத்திலே மாநில தலைவராக இருந்து வளர்த்தவர்கள், தனக்கென்று எதையும் ஒரு நிமிஷம் கூட தனக்காக செலவு செய்யாமல் தொண்டர்களுக்காக, கட்சிக்காக செலவு செய்த மாநிலத்தினுடைய முன்னாள் தலைவர், கன்னியாகுமரி முன்னாள் எம்பி, முன்னாள் மத்திய இணையமைச்சர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, மாநிலத்தினுடைய முன்னாள் தலைவராக இருந்து கோயம்புத்தூர் எம்பியாக இருந்து கேரளா மாநிலத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களே, இவ்வளவு பெரிய இயக்கத்தில் இந்தியா முழுவதுமே ஒரு தமிழச்சி சிங்கு நடை போட்டு நடந்து கொண்டிருக்கின்றார். வடகிழக்கு பகுதியிலிருந்து காஷ்மீரிலிருந்து தமிழகம் வரை அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணி தலைவியாக இருந்து நம் அனைவருக்கும் பெருமை தேடி கொண்டிருக்கக்கூடிய கோயம்புத்தூருடைய எம்எல்ஏ அருமை அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களே, அவர்கள் 3 பேரும் கூட பேச வேண்டிய நேரத்தை நமக்காக கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து, மேடையின் மீது இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களை அனைவரையும் பேரை சொல்லி அழைக்க வேண்டும் என்கின்ற ஆசை, அதே நேரத்தில் அதிகமான நேரத்தை நம்முடைய தேசிய தலைவருக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஆசை. அதனால் மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு உங்களுடைய சகோதரனாக இந்த நேரத்தில் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, இங்கே வந்திருக்கக்கூடிய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய இரும்பு தூண்களாக இருக்கக்கூடிய தொண்டர்களை, வரவேற்புரை நல்கிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்ஏ அவர்கள் அண்ணன் சோழன் பழனிசாமி அவர்களே, அவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து, சகோதரர்களே, நம்முடைய அமைச்சர் முருகன்ஜி அவர்கள் பேசும் பொழுது மிக அற்புதமாக பேசினார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய 9 ஆண்டுகளுடைய ஆட்சி எப்படி தமிழகத்திலே ஒரு இடத்திலும் கூட அது மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, அதை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். முருகன் அவர்கள் பல இடத்தில் அதை பேசியிருக்கின்றார்கள், பாரத பிரதமர் அவர்களும் வந்து பேசியிருக்கின்றார்கள். அது அனைத்துமே நமக்கு காண்பிக்கக்கூடிய வெளிச்சம். அதே நேரத்தில் தமிழகத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய இருட்டை பற்றி நான் பேசவில்லை என்றால் அந்த வெளிச்சத்தினுடைய மகிமையை சில நேரத்தில் நாம் உணராமல் சென்று விடுவோம். ஆட்சிக்கு வந்து 15 மாதங்களுக்கு மேலாகி இருக்கிறது. தமிழகத்தை ஒரு இருள் சூழ்ந்ததை போல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி சூழ்ந்திருக்கிறது. எங்கே பார்த்தாலும் கூட காஞ்சா புழக்கம். பொட்டி கடையில போய் தேன் மிட்டாயை வாங்குற மாதிரி தமிழக பெட்டி கடையில காஞ்சா வாங்கிட்டு வரலாம், எங்கே வேண்டாலும் சென்று வாங்கலாம். அப்படிப்பட்ட ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதையெல்லாமல் பிடிக்காம
அவங்களையெல்லாம் கைது பண்ணாம கடந்த ஒரு 15 நாட்களாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை குறிவைத்து ஒரு இடமாக இந்த முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கைது செய்கின்றார்கள் என்றால் என்ன அர்த்தம்? அவரை பொறுத்தவரை குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டாம், தன்னை எதிர்த்து யார் குரல் கொடுக்கின்றார்களோ அவர்களை கைது செய்ய வேண்டும் என்பது திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாட்சியாக இருக்கிறது. மேடையில் இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள் கூட சில இடத்தில் கைது செய்யப்பட்டு வெளியே வந்திருக்கின்றார்கள். மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அண்ணன் KP ராமலிங்கம் அவர்கள் இப்பதான் ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்திருக்கார். ஜெயிலுக்கு போனது புதுசு கிடையாது. ஆனா எதுக்கு ஜெயிலுக்கு போனாருன்னு கேளுங்க. பாரத மாதா கோயில் இருந்த இடத்த பாரத மாதாவை சென்று தரிசிக்க முடியல, பூட்டை போட்டுவிட்டு திறக்க வேண்டிய மனிதன் ஓடி போய் விட்டான். அந்த பூட்டை உடைத்து உள்ளே சென்று சுதந்திர தினத்தன்னைக்கு பாரத மாதாவுக்கு மாலை போட்டதற்காக கைது செய்யப்பட்டு 4 நாள் சேலம் ஜெயில். இதெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு. இப்ப தமிழகத்துல 4.5 கோடிக்கு மேல நம்முடைய தாய்மார்கள், நம்முடைய மகளிர்கள், சகோதரிகள் இருக்காங்க. ஆளும் கட்சியினுடைய ஒரு MP, நீலகிரியினுடைய MP மேடையில் பேசுறாரு, கொச்சையாக பேசுகின்றார்கள். அதை சொல்வதற்கு என்னுடைய நாவு கூசுகிறது. இருந்தாலும் அந்த வார்த்தையை சொல்லுகின்றேன். சூத்திரர்கள் விபச்சாரிக்கு பிறந்தவர்கள் என்கின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். நேரடியாக நம்முடைய தாய்மார்களை, நம்முடைய சகோதரிகளை நேரடியாக கொச்சைப்படுத்தி இருக்கின்றார். எதற்காக பேசுறீங்கன்னு கேட்டீங்கன்னா, இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லி, எழுதப்படாத ஒரு விஷயத்தை சொல்லி இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கின்றார்கள், அதை நான் படிக்கின்றேன் என்று ஒப்புக்கு சப்பானியாக பேசுகின்றார். அதை எதிர்த்து யாரெல்லாம் குரல் கொடுத்தார்களோ, எதற்காக பேசுறீங்க, பேசினதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும், அரசு உங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று யாரெல்லாம் பேசியிருக்கின்றார்களோ, இன்னைக்கு தேதியில 107 பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் 9 மாவட்டத்திலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். 9 மாவட்டத்தில் எங்கேயும் நடக்காத ஒரு சர்வதிகார ஆட்சி தமிழக மண்ணில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியா பல சர்வாதிகாரிகளை பார்த்திருக்கிறது. மண்ணுக்கு போயிருக்கின்றார்கள், பொடி பொடியாக போயிருக்கின்றார்கள். தவறு செய்வதற்களை தட்டி கேட்பது ஒரு குற்றமாக இருந்தால் அதை தொடர்ந்து செய்வோம், தினமும் செய்வோம், ஒரு நிமிடமும் செய்வோம். தமிழக சிறைச்சாலை முழுவதும் நிரம்பும் அளவுக்கு செய்வோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த ஆட்சி எங்கேயும் தப்பித்து போய்விட முடியாது. ஒரு பக்கம் வாய்க்கு வந்த எல்லாம் இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பேசுகின்றார்கள், MPக்கள் பேசுகின்றார்கள். இன்னொரு பக்கம் நம்முடைய வாயை கட்டிக்கொண்டு எதுவும் பேசாமல் நம்பர் 1 முதலமைச்சர் என்கின்ற பட்டத்தை கொடுக்க வேண்டும் என்று திராவிட மாடல் ஆட்சி விரும்புகிறது. அது நடக்காது சகோதரர்களை, நடக்காது. அது நடக்க விடவும் மாட்டோம். கடைசி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் தமிழக மண்ணில் இருக்கும் வரை ஆராஜா அவர்கள் பேசியதை கேள்வி கேட்போம். கடைசி காவல்துறை நண்பர் இருக்கும் வரை எங்களை கைது செய்து நீங்கள் சிறையில் அடத்திக் கொண்டே இருக்கலாம். அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. சிறைக்கு அஞ்சுபவர்கள் இந்த மேடையில் கிடையாது, மேடைக்கு கீழே இருக்கக்கூடிய தொண்டர்களும் கிடையாது என்பதை நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க தான் சிறைக்கு போன கஞ்சினீங்க. மீசா வழக்கில் நீங்க சிறைக்கு போகவில்லை மு க ஸ்டாலின் அவர்களே, மீசா வழக்கில் போகல. ஆனா மீசா வழக்கில் போன மாதிரி இன்னைக்கு பொய்யை சொல்லிக் கொண்டு அழைத்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் உண்மையாலுமே சிறைக்கு எதுக்கு போனீங்கன்னு தெரியும். அதை போன்ற தவறான செயல்களை செய்ய மேடையில் இருக்கக்கூடிய எந்த தலைவர்களும் சிறைக்கு செல்ல மாட்டோம். நல்ல விஷயங்களை செய்து தமிழக மக்களுக்காக துணை நின்று ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனுக்கு தேசிய தலைவரிலிருந்து பாரத பிரதமரிலிருந்து கடை கோடியில் இருக்கக்கூடிய தொண்டன் உங்க கூட நிற்கும். இந்த மேடையிலிருந்து தேசிய தலைவரை வைத்துக் கொண்டு மாநில தலைவராக இங்க இருக்கக்கூடிய ஆற்றல் மிகு மந்திரியாக இதை சொல்வது என்னுடைய கடமை. 107 தொண்டர்களை கைது செய்து விட்டீங்க, 9 மாவட்டம். இதுக்கெல்லாம் பயப்பட போவது கிடையாது. இனி அதிரடியாகத்தான் எங்கள் அரசியல் இருக்கும். இதற்கெல்லாம் பணிந்து பாரதிய ஜனதா கட்சி பின்வாங்கிவிடும் என்று நினைத்தால் நிச்சயமாக நடக்காது நண்பர்கள். மனசாட்சியாக 15 மாதத்தில் என்ன சாதனையை நீங்கள் செய்திருக்கின்றோம் என்று திரு மு க ஸ்டாலின் அவர்களே, உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய கண்ணாடி முன்பாக நின்று நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும். பொய்யை சொல்லி ஆட்சிக்கு வந்தீர்கள். பொய்யை சொல்லி செய்ய முடியாது என்று தெரிந்து சொன்னீர்கள். அதை செய்ய போகின்றேன் என்று சொன்னீர்கள். அதை இன்னும் புரியாத சின்ன குழந்தையை போல செய்வேன் என்று பொய்யை சொல்லுகின்றேன். கரண்ட் கட்டணத்தை 50% குறைக்கிறேன்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு கரண்ட் கட்டணத்தை 54% உயர்த்தி இருக்கிறேன். நாங்க ஆட்சிக்கு வந்து மாசம் கரண்ட் பில்ல போட்டா 500 ரூபாய் குறைன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த மாசம் உங்களுக்கு என்ன கரண்ட் பில் வரல.
இந்த புது கரண்ட் பில் உங்களுக்கு வரும்பொழுது பாருங்க, நீங்க போன மாசம் கட்டினதை விட 54% சராசரியாக உங்களுடைய கரண்ட் பில் உயர்ந்திருக்கு. இங்க நிறைய பேர் இருக்கீங்க, நானும் இருக்கின்றேன், விவசாயிகள் இருக்கின்றோம். பாலை கறந்து ஆடு மாட்டை வைத்து நிறைய பேர் இங்க பிழைப்பு நடத்துறோம். நீங்கள் ஆட்சிக்கு வந்து 3 முறை ஆவின் பாலினுடைய ரேட்டை 3 முறை உயர்த்தி இருக்கிறீங்க. ஆனா பாலை வாங்குற விவசாயி கிட்ட, பாலை கொடுக்கிற விவசாயி கிட்ட ஒரு முறை ரேட்டை ஏத்துறீங்களா? மனசாட்சி படி கேட்கின்றேன். 3 முறை ஆவினுடைய பால் ரேட்டை உயர்த்திருக்கீங்க. ஒரே ஒரு முறை பாலை எங்கே கொண்டு வந்து கொடுக்கின்ற விவசாயிகளுக்கு ஒரு முறை அந்த வாங்க வேண்டிய பணத்தை உயர்த்தி கிடையாது. அனைத்தும் போய் எதற்கெடுத்தாலும் மோடி ஐயா அவர்களை குறை சொல்லுங்க. உண்மையை சொல்லுகின்றேன், குறை பிரசவத்தில் பிறந்தவர்கள் மட்டும்தான் குறையை பார்ப்பார்கள், வேற யாரும் பார்க்க மாட்டாங்க. எதற்கெடுத்தாலும் மோடி ஐயாவை குறை சொல்லுவது. எதற்கெடுத்தாலும் ஏன் கரண்ட் பில் ஏத்துனீங்க? மோடி சொன்னார். மோடி 10,000 நல்ல விஷயங்களை சொன்னாரு, ஒண்ணுனாச்சும் செஞ்சீங்களா? 10,000 நல்ல விஷயங்களை சொல்றாரு, ஒன்னும் செய்யல. மோடிஜி அவர்கள் சொல்லாத, மத்திய அரசு கடிதமே எழுதாத, உங்களுக்கு தேவையான கான்ட்ராக்டை வாரி கொடுத்து அதிலே சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற ஆசையில கரண்ட் பில் ஏத்திட்டு மோடி சொன்னார். எதற்காக சொத்து வரி ஏத்துறீங்க? சொத்து வரி 1 ரூபாய் 2 ரூபாய் கிடையாது, 150% நம்முடைய சொத்து வரி ஏற்றப்பட்டிருக்கிறது. 150%. எதுக்கு ஏத்துனீங்க? மோடி சொன்னார். எங்கேயா சொன்னாரு? ஸ்பீச்ல சொன்னாரா? போன் போட்டு சொன்னாரா? லெட்டர் எழுதினாரா? கார்டு போட்டாரா? கடிதம் எழுதினாரா? உங்க எந்த மந்திரி வெளியே வர்றது கிடையாது. கள்ளக்குறிச்சியில் ஒரு குழந்தை இழந்து போனா கல்வித்துறை அமைச்சர் பாட்டி பண்ணிட்டு இருக்காரு. இந்தியாவில் இல்ல, இந்தியாவை தாண்டி வெளியே. மத்திய அரசு மந்திரிகளை ஒரு பங்கனுக்கு வர சொன்னா யாரும் போறது கிடையாது. எங்கே இருந்து உங்க காதுக்கு செய்தி வரும்? அதனால் ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுதாவது வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடியை பார்த்து தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். ரொம்ப நாள் போகாது. அதிருப்தி என்பது கட்சிக்குள்ள வரத்தான் போகுது. பொய்யை சொல்லி எத்தனை காலத்திற்கு நீங்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருப்பீர்கள்? சகோதர சகோதரி, எதிர்த்து கேள்வி கேட்டீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியில அருமையான தலைவர்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆட்சி நடத்துங்க, இந்த மாதிரி பண்ணுங்க, விலை ஏத்தாதீங்க, டாஸ்மாக் கடையை மூடுங்க, பெண்களுக்கு தொந்தரவு கொடுக்காதீங்கன்னா நம்ம நிதி அமைச்சர் கேட்பாரு, நீ என்ன டபுள் பிஹெச்டியா? உங்க தாத்தா பேர் என்ன? எந்த ஊர்ல இருந்து வந்த? இதான் கேள்வி. நம்முடைய டபுள் பிஹெச்டி, டபுள் வாட்ச், அமெரிக்காவிலிருந்து 3 வங்கிகளை திவால் செய்த நிதி அமைச்சருக்கு சொல்லுகின்றேன், இந்த கடைசி குவார்டர், கடைசி 3 மாதம் ஜிஎஸ்டி வருவாய் தமிழகத்தை விட டபுள் பிஹெச்டி கட்டாத, டபுள் வாட்ச் கட்டாத மகாராஷ்டிரா அதிகப்படுத்தி இருக்கின்றார், குஜராத் அதிகப்படுத்தி இருக்கின்றார், கர்நாடகா அதிகப்படுத்தி இருக்கின்றார். அந்த மாநிலத்தினுடைய எந்த நிதி அமைச்சரும் டபுள் பிஹெச்டி நிதி அமைச்சர் கிடையாது. உங்களை போன்று மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களை போன்ற சாதாரண நிதி அமைச்சர்கள். அவர்களால் முடியும். வெறும் வாய் பேச்சை பேசி எத்தனை நாட்களுக்கு உங்களுடைய காலத்தை செல்லும்? திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சகோதர சகோதரிகளை உண்மையை சொல்லுகின்றேன், நீங்கள் கேளுங்க. ஒரு எல்இடி பல்புக்கு வர்ற கரண்ட்டை தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு உற்பத்தி செய்யலாம். 15 மாதத்துல தமிழகத்தினுடைய புது உற்பத்தி, கரண்ட் உற்பத்தி, ஒரு லைட் எரியறத கூட உற்பத்தி பண்ணாம கரண்ட் பில்லை ஏற்றுவது மூலமாக கிட்டத்தட்ட 18,000 கோடி ரூபாய்க்கு மேல நம்முடைய டிஎன்இபிக்கு வருமானம் வருகிறது. இதெல்லாம் வெள்ளை பேப்பர் கொடுங்க, யார் இதன் மூலமா சம்பாதிக்கிறா, எந்த கம்பெனிக்கு கோல கொடுக்கறீங்க, அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆனால் சகோதரர், நாளை காலை நாம் ஆட்சியை மாற்ற வேண்டும் என்று சொல்லவில்லை. நமக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த தொகுதியில் சிதம்பரம் என்பவர்கள் 7 முறை எம்பியாக இந்த தொகுதியில் இருந்தார். 7 முறை சிவகங்கையினுடைய எம்பியாக பி சிதம்பரம் அவர்கள் இருந்தார். 7 முறை. அவருடைய மகன் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் இப்போது எம்பியாக இருக்கின்றார்கள். 8 முறை ஒரே குடும்பம். காங்கிரஸ் திரும்பிரும் நாங்கள் நினைச்சோம். அனைவரும் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டார்கள். ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு தான் சீட்டு கொடுப்போம், 2 பேருக்கு கொடுக்க மாட்டோம். அப்பொருத்தர் கேட்டார், சகோதரர் கார்த்திக் சிதம்பரம் எம்பியா இருக்காரு, அப்புறம் எதுக்கு அவங்க அப்பாவுக்கு ராஜ்யசபா சீட் கொடுக்கணும்? அது காங்கிரஸ் மாநில தலைவர் சொன்னாரு, 2 பேருக்கு வேற வேற ரேஷன் கார்டு இருக்குதுங்க.
காங்கிரசினுடைய வண்டவாளம் இந்த ஒரு விஷயத்திலே நமக்கு தெரியும் சகோதர சகோதரிகள். ராகுல் காந்தி அவர்கள் நடந்து போறார். அவர் வீட்டில் நடக்கிறத ரோட்ல நடக்கிறார். ஆனா நடந்து போகும்போதெல்லாம் யாரை பார்க்கிறாருன்னா, பிரிவினவாதத்தை தூண்டக்கூடிய மனிதர்களை சந்திக்கின்றார். கூடங்குளம் வேண்டாம் என்று வெளிநாட்டிலிருந்து பணம் வாங்கி யார் இங்கே பிரிவினவாதத்தை தூண்டினார்களோ அவர்களை சந்திக்கின்றார். எல்லா மதமும் சம்மதம் என்று சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக ஒரு மதத்தை மையமாக வைத்து முன்னிலைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். இங்கிருந்து போகும் பொழுது ராகுல் காந்தி அவர்களுடைய ஷூ தேய்தோ இல்லையோ, காங்கிரஸ் கட்சி தேய்ந்திருக்கும், அதில் எந்த நம்பிக்கையும் இல்லை. பாத யாத்திரை போக ஆரம்பித்தவுடன் கோவால 7 காங்கிரஸ் எம்எல்ஏ வந்து பாரதிய ஜனதா கட்சியில சேர்ந்துட்டாங்க. இன்னும் கோவா போகல. கேரளா முடிந்து, கர்நாடகா முடிந்து, கோவா முடிந்து ஒரு மாநிலமாக போக போக எல்லா காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து கடைசியாக கழுதை தேய்ந்த கட்டெரும்பாகத்தான் ராகுல் காந்தி அவர்கள் காஷ்மீருக்கு செல்லுவார். அதே நேரத்தில் சகோதர சகோதரிகளை, மிக முக்கியமான விஷயம் நாம் ஒரு பக்கம் பேசுகின்றோம். இது உழைப்பதற்கான நேரம். தேசிய தலைவர் அவர்கள் டெல்லியிலிருந்து இங்கே வந்திருப்பது கடினமாக களப்பணி செய்து கட்சியை வளர்க்க வேண்டும் என்று நமக்கு ஊக்கப்படுத்துவதற்காக. அதனால் நம்ம அனைவருமே ஒரு சங்கல்பம் எடுக்க வேண்டும், ஒரு உறுதிப்பாடு எடுக்க வேண்டும். என்னுடைய சொந்த இடத்துல நான் ஒரு 10 பேர்த்துக்கிட்ட பேசி, இதுவரை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடாதவங்களை நான் ஓட்டு போட வைப்பேன் என்று நீங்கள் அனைவரும் சங்கல்பம் எடுக்க வேண்டும். காரணம், ஜெயிக்க போவது ஒரு எம்பி கிடையாது. சிவகங்கை பொறுத்தவரை 8 முறை ஒரு குடும்பத்துக்கிட்ட இருந்தும் பிற்படுத்தப்பட்ட மாவட்டமாகத்தான் இது இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய சங்கல்பம் என்பது, நான் பாரதிய ஜனதா கட்சிக்கு இதுவரை ஓட்டு போடாத 10 பேர்த்த கண்டுபிடிச்சு மோடிஜியை பத்தி பேசி, முருகன்ஜியை பத்தி பேசி, மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களை பத்தி பேசி, நட்டாஜியை பத்தி பேசி, சிடி ரவிஜியை பத்தி பேசி, அனைத்து தலைவர்களை பற்றி பேசி ஓட்டை வாங்கி கொடுப்பேன் என்பது நீங்கள் எடுக்கக்கூடிய சங்கல்பம். ஒரு அன்பான வேண்டுகோளையும் வைக்கின்றேன். நேரமாக கொண்டிருக்கிறது, நீங்கள் அனைவரும் பொறுமையாக அமர்ந்திருக்கின்றீர்கள். அதே நேரத்தில் நமக்காக டெல்லியிலிருந்து நம்மை பார்ப்பதற்காக இங்கே வந்திருக்கின்றார்கள் நம்முடைய தலைவர் நட்டாஜி அவர்கள் பேசும்பொழுது நாம் அனைவருமே நம்முடைய இருக்கையில் அமைதியாக இருந்து, அவர் ஆங்கிலத்தில் பேசுகின்றார், ராஜா அண்ணன் அவர்கள் தமிழிலே மொழிபெயர்க்கின்றார். அது அனைவரும் கேட்டு இந்தியா எப்படி சென்று கொண்டிருக்கிறது, மோடிஜியினுடைய கனவு என்ன, தமிழகத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுகின்ற கருத்துக்களை ஒரு தொண்டர்களாக கட்டுக்கோப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டராக இருந்து இருக்கின்ற இருக்கையிலிருந்து கேட்போம், அதை செயல்படுத்துவோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பு கொடுத்த சிவகங்கை மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் மேப்பல் அவர்களுக்கு, மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கு, இங்கே வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து, அஞ்ச போவது கிடையாது, உறுதியாக நிற்போம். திமுக ஆட்சியிலிருந்து அகற்றும் வரை ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் பயப்பட போவது கிடையாது என்று சொல்லி, பாரத் மாதா கி, பாரத அன்னையின் புகழ். நம்முடைய மாநில தலைவருடைய அறைகூவலை ஏற்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறைகளை நிரப்புவதற்கு தயாராவோம் என்று சொல்லி, அடுத்ததாக புறக்கணிக்கப்பட்டிருந்த நரிக்குறவு மக்களை தேடி கண்டுபிடித்து அவர்களை எஸ்டி பட்டியலில் சேர்த்த நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையிலே நரிக்குறவ சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் மேடைக்கு வந்து நம்முடைய தேசிய தலைவருக்கு அவர்களுடைய நன்றிகளை தெரிவிப்பார்கள்.
நம்முடைய தேசிய தலைவரை சிவகங்கை மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர்களும் மண்டல் இந்த பகுதியினுடைய தலைவர்களும் மாவட்ட துணைத் தலைவர்களும் மாலை அணிவித்து கௌரவிப்பார்கள். தேசிய தலைவருக்கும் மாநில தலைவருக்கும் மாலை அணிவிப்பார்கள். அடுத்ததாக நம்முடைய மாவட்ட தலைவர் நிர்வாகிகள் கொஞ்சம் மாலையை போட்டு இந்த பக்கம் வந்துருங்க. நம்முடைய மாவட்ட சிவகங்கை மாவட்ட நிர்வாகிகள் பொதுச் செயலாளர் துணைத் தலைவர் தலைவர் எல்லாம் மாலை அணிவித்துட்டு இந்த பக்கமாக வருகை தர வேண்டும். வாங்க இங்கிட்டு வாங்க என்ன சமூகராஜன் அனுப்பு டைம் இல்ல. அடுத்ததாக நம்முடைய மாவட்ட தலைவர் மேப்பல் சக்தி அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார்கள். சக்தியண்ணன் அவர்களும் சோழன் பழனிசாமி அவர்களும் நினைவு பரிசு வழங்குவார். நிறைவாக உங்கள் மத்தியிலே நம்முடைய தேசிய தலைவர் மரியாதைக்குரிய இன்றைக்கு நாடு முழுவதும் பல வெற்றிகளை குவித்து கொடுத்திருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியை ஏற்படுத்துவது ஒன்றே லட்சியம் என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மிகச்சிறந்த செயல் வீரர் ஒப்பற்ற தலைவர் நம்முடைய தேசிய தலைவர் மரியாதைக்குரிய நட்டாஜி அவர்கள் உங்கள் மத்தியிலே உரையாற்றுவார்கள். மரியாதைக்குரிய ராஜா அண்ணன் அவர்கள் மொழிபெயர்ப்பார்கள். भारत माता की, भारत माता की। वीर 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 वेल, वीर 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 वेल, वीर वेल, वीर वेल, वीर वेल। वनकम। Our very energetic and dynamic President of Bharatiya Janata Party Tamilnadu unit, Shri K. Dinamalar ji, our Union State Minister and former President of the party, Shri L. Murugan ji, our leader in the Vidhan Sabha, Nayanar Nagendra ji, our National General Secretary and the in charge of Tamil Nadu, Shri C.T. Ravi ji, my esteemed colleague who is also the co-in charge of Tamil Nadu, Shri Sudhakar Reddy ji, the National President of Bharatiya Janata Party Mahila Morcha and an MLA, Srimati Vanati Srinivasan ji, my colleague who comes from this place, ex-MLA Shri H. Raja ji, my senior leader Shri Pon Radhakrishnan ji, ex-minister and ex-MP, my senior colleague Shri C.P. Radhakrishnan ji, Professor Srinivasan ji, the State General Secretary, and my dynamic district president Shri Mepal Satyanathan ji, everybody, respected members who are on the dais and off the dais, and my respected august gathering here, ladies and gentlemen, Devi or Sajjano, and my
friends from media, electronic media and print media. It is indeed a matter of great opportunity for me and a great occasion for me to visit this place, and I'm honored by the huge gathering here which has come in this public meeting, and the cheer which I hear from you. It gives me a clear message that Bharatiya Janata Party has a future in Tamil Nadu, and its lotus is going to blossom. Friends, when I come to the land of Tamil Nadu, it is a land of holy land. It's a land of warriors, the great warriors. And when I come here, I would like to remember the Maruthu brothers. I would like to remember the Katbomman, the Sundarlingam, the Pulit Thevan, all the people, Velu Nachiyar, who dedicated their lives for the people of India and for the independence as the great warriors. I also go to the Holy Land, and I also remember Ramnathpuram, the king of Setupatti, who was instrumental in sending for arranging Swami Vivekananda's visit to the world's religious parliament. So this is such a holy land. I bow with respect, and I certainly remember this holy land, the contribution it has made to the great nation India. When I talk about Tamil culture, it is one of the oldest culture which has brought glory to India. And I am also happy that Prime Minister Modi ji quoted the poet nowhere else but in the United Nations General Assembly, and enhanced and narrated the rich literature and culture of Tamil Nadu. It's a culture which comprises of deep knowledge. It is a culture which enrolls the wisdom of science, the arts, the crafts, and it has got the freedom. It has been involved in the freedom struggle also. So the contribution of Tamil Nadu in the national polity can never be forgotten. It will always be remembered. And I bow before this holy land, this land of warriors, this land of culture, this land of art, this land of wisdom, this land of literature, this land of art. I bow to this holy land. Friends, I'd also like to share with you. My friend Annamalai and Muruganji talked about the national and the issues related, how countries developing in the leadership of Prime Minister Modi, and they also narrated the handicaps and the hiccups you are facing because of the local DMK government. We know that, but I can assure you that country is moving very fast under the dynamic leadership of Shri Narendra Modi ji, and the growth is at the fastest speed. And here we can witness that people are sitting very close to each other without mask. All this is possible because the country has undergone 217 vaccine doses with booster dose. This is the COVID management which has been done. I'd also like to share with you that we have been able to give vaccines to 100 countries. 25 crores of doses has been given, and 48 countries have been given free of cost. And also, they have been given 2.5 crores of vaccination free of cost. So now India, lene wala nahi,
देने वाला भारत हो गया है, इसको भी हमको समझना चाहिए। துடிப்புள்ள மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களே, இங்கு மேடையில் உள்ள மற்றும் எதிரே இருக்கின்ற சகோதரிகளே, சகோதரர்களே, ஊடக நண்பர்களே, இங்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு அனைவரும் கூடியிருக்கிறீர்கள். இங்கு மிகப்பெரிய கூட்டம், அதிலும் இளைஞர்கள் மகிழ்ச்சியோடு ஆரவாரம் செய்வதை பார்த்தால் தமிழகத்திலே நிச்சயமாக தாமரை மலரும் என்பது எனக்கு நம்பிக்கை தருகிறது. தமிழ்நாடு ஒரு புண்ணிய பூமி. இது பல போராட்டக்காரர்களை தந்திருக்கின்ற பூமியாகும். நம்முடைய மருது சகோதரர்கள் கட்டபொம்மன், திரு வீர சுந்தரலிங்கனார், புலித்தேவன் ஆகியோர் இங்கு அந்நியர்களுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் போராடி தங்களுடைய பராக்கிரமத்தை காட்டியிருக்கிறார்கள். அதே போல இது புனித பூமியாகும். பக்கத்திலே இருக்கின்ற ராமநாதபுரம், அதனுடைய சேதுபதி மன்னன் விவேகானந்தரை உலகத்திலே அமெரிக்காவிலே நடந்த சர்வமத பாராளுமன்றத்திற்கு இங்கிருந்து அனுப்பி வைத்தார்கள். தமிழகத்தினுடைய பங்களிப்பை இந்த நாட்டிலே யாரும் மறந்துவிட முடியாது, மறுக்க முடியாது. தமிழகத்தினுடைய கலாச்சாரம் மிகவும் புனிதமானது. ஆகவேதான் பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஐக்கிய நாட்டு சபையிலே கூட தமிழ்நாட்டினுடைய இலக்கியங்களிலிருந்து இதனுடைய கலாச்சாரத்தை, பண்பாட்டை உறக்க சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் அறிவுஜீவிகள் நிறைந்த ஒரு மண். இங்கு விஞ்ஞானமும் கலையும் மிக பெரிய அளவில் கொட்டி கிடக்கிறது. தேசிய அரசியலில் மறுக்க முடியாத ஒரு மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. இந்த மண்ணிற்கு நான் தலை வணங்குகிறேன். அண்ணாமலை அவர்களும் முருகன் அவர்களும் இங்கு பிரதமர் மோடியின் தலைமையிலான ஆட்சி எப்படி நாட்டை முன்னேற்றி கொண்டிருக்கிறது என்பதை பற்றி பேசினார்கள். ஆனால் தமிழகத்திலே உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கிறது. நீங்கள் கடினங்களை, கஷ்டத்தை இங்கு எதிர்நோக்கி வருகிறீர்கள். அது எனக்கு புரிகிறது. ஆனால் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் அவருடைய நிர்வாகம் எவ்வளவு சிறப்பானது என்பதை இந்த கோவிட் காலகட்டத்திலே மத்திய அரசு எப்படி செயல்பட்டது என்பதை வைத்து நம்மால் சொல்ல முடியும். நீங்கள் அனைவரும் இங்கே பெரிய அளவிலே திரண்டிருக்கிறீர்கள். யாருமே மாஸ்க் போட்டுக்காம உட்கார்ந்துருக்கீங்க. இது எதை காட்டுது? கோவிட் இந்த நோயை மிக சிறப்பாக மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கையாண்ட காரணத்தினாலே இன்று நாம் இந்த மாதிரியாக இருக்க முடிகிறது. நாடு முழுவதும் 217 கோடி பேருக்கு நாம் கோவிட் எதிர்ப்பு தடுப்பூசி போட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, உலகத்த நாடுகளுக்கு இலவசமாக 2.5 கோடி கொரோனா தடுப்பூசியானது தரப்பட்டிருக்கிறது. Friends, if I talk about the agricultural sector, I am happy to share with you that the budget for agriculture sector has increased during Modi ji's regime 5 times. 5 times the budget has been increased. In 2014, the budget was 27,000 crores. And now the budget, yearly budget is 1,30,000 crores. 5 times the budget has increased. If I talk about arms export, there was a time when we used to import arms. Now we are exporting arms, and 6 times export has increased, arms export has increased. And initially we used to export 1,500 crores worth rupees. Today we are exporting 8,400 crores export, arms export is being done. If I talk, the world is facing economic slowdown, but India has maintained the pace. India is going faster. If I talk about exports,
the export has increased by 17%. If I talk about merchandise, the market has increased to the tune of 31 lakh crores. And the GDP has increased 13.5%. The gross domestic product has increased by 13.5%. Friends, not only in the economic field, also in the social field. Just now, the people from the tribal community had come and thanked Modi ji. You will be happy to note that here, the DMK government and previously the Congress government, they never recognized the regional aspirations. But Prime Minister Modi recognizes the regional aspirations, and that is why Nari Kuravar, the community, has been given, introduced and included in 15th schedule, and they have been given the status of scheduled tribe. If I talk about the Devendra Kula Vilala, that community has been renamed. 7 communities have been renamed and they have been given respect. So that is why we say we are a nationalist party with regional aspirations. We respect the regional aspirations and we go forward. பொருளாதார ரீதியாக பார்ப்போமேயானால் விவசாயத் துறையிலே இந்த ஆட்சி காலத்திலே இது நம்முடைய விவசாயத்திற்கான பட்ஜெட் ஒதுக்கீடு 5 மடங்கு அதிகரித்திருக்கிறது. 2014 விவசாயத்திற்கான ஒதுக்கீடு 27,000 கோடியாக இருந்தது. தற்பொழுது 1,30,000 கோடியாக உயர்ந்திருக்கிறது. அதே போல ஆயுதங்கள் ஏற்றுமதியிலே இதற்கு முன்பாக நாம் ஆயுதங்கள் இறக்குமதி மாத்திரம் செய்து கொண்டிருந்தோம். ஆனால் 1,500 கோடி ரூபாய் ஏற்றுமதி என்கின்ற நிலையிலிருந்து இன்றைய தினம் ஆயுதங்கள் ஏற்றுமதியிலே 8,400 கோடி ரூபாய் நாம் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம். உலக பொருளாதாரம் இந்த காலகட்டத்திலே வீழ்ச்சி அடைந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்திய பொருளாதாரம் வளர்ந்திருக்கிறது. நம்முடைய ஏற்றுமதி 14% உயர்ந்திருக்கிறது. நம்முடைய ஒட்டுமொத்த உற்பத்தி 31 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய ஜிடிபி, இந்த நாட்டினுடைய வளர்ச்சி விகிதம், பொருளாதார வளர்ச்சி விகிதம் 13.5% உயர்ந்திருக்கிறது. நண்பர்களே, ஏதோ பொருளாதாரத்துறை மாத்திரம் நாம் கவனம் செலுத்தவில்லை, சமூக துறையிலும் நாம் கவனம் செலுத்தி வருகிறோம். நீங்கள் சற்று முன் பார்த்தீர்கள், மேடையிலே பட்டியல் சமுதாயத்தில் இணைக்கப்பட்ட நரிக்குறவ சமுதாய மக்கள் இங்கே மேடைக்கு வந்தார்கள். உள்ளூர் அபிலாஷைகளுக்கு, அவர்களுடைய விருப்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு ஆட்சியாக மோடி அவர்களுடைய ஆட்சி இருக்கின்ற காரணத்தினால்தான் நரிக்குறவ சமுதாயத்தை எஸ்டி சமுதாய பட்டியலில் இந்த அரசாங்கம் இணைத்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, 7 சமுதாயங்களை இணைத்து தேவேந்திர குல வேளாளர்கள் என்று அறிவித்து அவர்களுக்கு மிகப்பெரிய மரியாதையை இந்த அரசாங்கமானது தந்திருக்கிறது. If I talk about health sector, I am happy to share with you that Prime Minister Modi ji came on 22nd May 2022 and he laid the foundation stone of 100-bedded ESIC hospital in Sri Perumbudur. If I talk about, I am proud to say that as Health Minister, under the dynamic leadership and under his command, Prime Minister Modi ji, we were able to give all India Institute of Medical Sciences to Tamilnadu at Madurai. And I remember Pon Radhakrishnan ji was the minister at that point of time. He always used to come to me and he used to talk to me. We want aims, we want aims, we want aims. And today I am happy to share with you that 1,225 crores have been spent for this 750-bedded All India Institute of Medical Sciences, which has got 250 ICU beds. And you will also be happy to note that 164 crores additional fund has been given for Madurai for All India Institute of Medical Sciences. Friends, if I talk about the foundation stones, on 26th May 2022, Prime Minister dedicated 11 projects
11 projects to Tamilnadu worth rupees 31,500 crores. If I talk about the 262 kilometer long Bangalore-Chennai Expressway, which will be built and the cost will be 14,870 crores. If I talk about the 4-lane double-decker elevated road connecting Chennai port and Madur-Voyal NH4 21 kilometers length, the cost is 5,850 crores. So you can understand that how Prime Minister Modi is trying to develop in the field of health, in the field of connectivity, by giving thousands and thousands of crores to be spent in Tamil Nadu for the development of Tamil Nadu and for the development of the people of Tamil Nadu. அதே போல சுகாதாரத்துறை எடுத்துக்கொள்வேமையானால் இங்கு மோடி அவர்கள் 22 மே 2022 100 பெட்டட் ஹாஸ்பிட்டல் துவங்கி வைத்திருக்கிறார். இங்கு நான் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்பொழுது திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அமைச்சராக இருந்தார்கள். எங்களுக்கு எய்ம்ஸ் ஆஸ்பத்திரி வேணும் என்று அவர் கேட்டுக்கொண்டே இருப்பார், வலியுறுத்தி கொண்டே இருப்பார். 1222 கோடி ரூபாயில் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் ஆனது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல 250 ஐசியு பெட் உள்ள ஆஸ்பத்திரியாக இது இருக்கிறது. மத்திய அரசு தற்பொழுது 150 கோடி ரூபாய் அதிகப்படியாக எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்திருக்கிறது. கடந்த 26 மே மாதம் 2022 மாண்புமிகு பிரதமர் இங்கே 11 திட்டங்களை துவங்கி வைத்தார்கள். அதனுடைய மொத்த அளவு 31,500 கோடியாகும். 262 கிலோமீட்டர் தூரம் உள்ள பெங்களூர் சென்னை நெடுஞ்சாலைக்கு மாத்திரம் 14,870 கோடி ரூபாய் தரப்பட்டிருக்கிறது. அதே போல 21 கிலோமீட்டர் டபுள் டெக்கர் சாலை மதுரவாயலிலே 580 கோடி ரூபாய்க்கு தரப்பட்டிருக்கிறது. இவை அனைத்துமே சுகாதாரத்துறைக்கும் கட்டுமானத்துறைக்கும் எவ்வளவு அதிகமான முக்கியத்துவத்தை மோடி அவர்கள் அரசாங்கம் தந்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியும். Prime Minister Modi has decided to redevelop 5 railway stations in Tamil Nadu, and those railway stations are Chennai Egmore, Rameshwaram, Madurai, Katpadi and Kanyakumari. And the government of India Railway Department is going to spend 1,800 crores for the redevelopment of these railway stations. If I talk about the involvement of the deaf and dumb, our friends who have been participating in Deaf Olympics, you will be happy to note that out of 16 medals, 6 medals have been won by the students and my friends, specially able child. They have got 6 gold medals, 6 medals to Tamil Nadu and to India. That we have to understand. We are trying to develop under the Pradhan Mantri Awas Yojana, the lighthouse project, and 1,152 houses are being constructed in, and 116 crore rupees is being spent. If I talk about the cultural side, you will be happy to note that 10 antiques which were taken out from Tamil Nadu, from India, has been retrieved from Australia back to Tamil Nadu. And you will be happy to note that the cultural revivalism is taking place, and 228 heritage objects have been retrieved, brought back to India, which belonged to Tamil Nadu. We have to understand. அதே போல 5 ரயில்வே நிலையங்களை புனர் நிர்மாணம் செய்வதற்காக நிதி ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. எக்மோர், ராமநாதபுரம், மதுரை, கல்பாதி ஆகிய ரயில்வே நிலையங்கள் மேம்படுத்தப்படுவதற்கான திட்டங்கள் இங்கு மாண்புமிகு பிரதமர் அவர்களால் துவங்கி வைக்கப்பட்டது. அதே போல காது கேளாதோர், பேச முடியாதோர் இவர்களுக்கான ஒலிம்பிக் பந்தயத்தில் 16 மெடல்ல 6 மெடல் பாரதமானது முதல் முறையாக பெற்றிருக்கிறது. அதே போல் பிரதம மந்திரியுடைய வீட்டு வசதி திட்டத்திலே லைட் ஹவுஸ் ப்ராஜெக்ட்ங்கிற திட்டத்தில் 1152 வீடுகள்
தமிழகத்திலே கட்டி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல கலாச்சாரத்துறையிலே நீங்கள் எடுத்துக்கொண்டால் வெளிநாட்டிலிருந்து நம்முடைய புராதனமான சிலைகள் 10 சிலைகள் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டு இருக்கின்றன. அதோடு 225 நம்முடைய பாரம்பரியத்தை வெளிப்படுத்துகின்ற பொருட்கள் வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டு இருக்கிறது. Friends, you will be happy to note that 3 aspirational women from Tamilnadu have been awarded by Niti Aayog in the 5th edition of Women Transforming India in Awards, and that is how the women are also participating. If I talk about the defense corridor, then Chennai, Tiruchirappalli, Salem, Hosur and Coimbatore, they are being developed as clusters. So the defense corridor, only 2 states have been given. One is Tamil Nadu and another is Uttar Pradesh. And Tamil Nadu in 5 cities, this defense corridor is going to come. PM has inaugurated 11 medical colleges have been given by Prime Minister. And also the campus for Central Institute for Classical Tamil. And also the center allocates 3,691 crores, which is increase of 4 times increase in Jal Jeevan Mission. So you can understand how Tamil Nadu is being taken care by the central government, by Bharatiya Janata Party under the dynamic leadership of Shri Narendra Modi. அதே போல 3 ஆர்வமுள்ள பெண்களுக்காக நீத்தி ஆயோக் அவர்களுக்கு வெகுமதி செய்து அவார்டு கொடுத்திருக்காங்க. அதே போல டிஃபென்ஸ் காரிடியர் சென்னை, திருச்சி, சேலம் ஆகிய கோயம்புத்தூர் ஆகிய பகுதிகளிலே பாதுகாப்பு வழித்தடமானது கொண்டு வரப்பட்டு இருக்கிறது. அதுவும் இது 2 மாநிலத்துக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்னு தமிழ்நாடு, இன்னொன்னு உத்தரப்பிரதேசம். அதே போல மாண்புமிகு பிரதமர் அவர்கள் 11 மருத்துவக் கல்லூரிகளை இங்கு துவங்கி வைத்திருக்கிறார்கள். செம்மொழி மையம் மத்திய அரசாங்கத்தால் நடத்தப்பட்டு வருகிறது. அதே போல வீடுகளுக்கு குடிநீர் கொடுப்பதற்கான திட்டத்திற்கு 3 மடங்கு நிதியை நாம் உயர்த்தி கொடுத்திருக்கிறோம். Friends, if I talk about infrastructure, 8 laning Koram-Palam bridge over rail over bridge is being taken under Sagarmala project. For the past 6 years, 50,000 crores have been spent in oil and gas projects which have been approved by the Government of India. 2.2 lakh crore is being given for the development of port and road projects in the state under Sagarmala project. As I talked about the defense corridor, thousands of crore is being given for that also. Rupees 13,700 crores have been provided for the East Coast Road. The same way, if I talk about the infrastructures, I can say that thousands of crores have been allocated for the development of Tamil Nadu. அதே போல 8 வழி சாலைகள், ரயில் மேம்பாடு திட்டம், மேம்பாலம் ஆகியவற்றிற்காக மொத்தமாக 50,000 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் அதனுடைய பைப்லைன் கொண்டு வருவதற்கான திட்டமானது கொடுக்கப்பட்டு இருக்கிறது. சாகர்மாலா திட்டத்தின் மூலமாக 8 துறைமுகங்கள் தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நம்ம கிழக்கு கடற்கரை சாலை மேம்பாட்டிற்காக 30,700 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கான மூலதனமானது தமிழகத்திற்காக மத்திய அரசாங்கத்தால் தரப்பட்டிருக்கின்றன. If I talk about the farmers, Pradhan Mantri Kisan Samman Nidhi, out of 9 crores, 12 crores, 46.6 lakh beneficiaries are from Tamil Nadu. The soil health card, 100% soil health card has been provided in Tamil Nadu. If I talk about Ayushman Bharat, 77.7 lakh families are the beneficiaries of Ayushman Bharat. If I talk about Pradhan Mantri Awas Yojana, 14 lakh houses have been sanctioned. If I talk about Swachh Abhiyan, 55 lakh toilets have been constructed. Under Jal Jeevan Mission, 46 lakh new connections have been given. And Pradhan Mantri Garib Kalyan Ann Yojana, 3 crore beneficiaries
are from Tamil Nadu, who are getting 5 kg of wheat or 5 kg of rice and 1 kg of pulses per month. அதே போல பிரதம மந்திரி விவசாய மேம்பாட்டு திட்டத்தில் 12,46,000 இல்ல 12.46 லட்சம் தமிழ்நாடு விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6,000 ரூபாய் கொடுக்கப்பட்டு வருகிறது. அதே போல மண் பரிசோதனை கார்டு 100% கொடுக்கப்பட்டு இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் 77,07,000 குடும்பங்களானது அதன் கீழ் கொண்டு வரப்பட்டு இருக்கிறது. 14 லட்சம் ஆவாஸ் யோஜனா வீடுகள் தமிழகத்திற்கு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல் ஸ்வச் பாரத் அபியான்ல 55 லட்சம் கழிவறைகள் கட்டி கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. மேலும் 3 கோடி மக்களுக்கு மேல் மாதத்திற்கு நபருக்கு 5 கிலோ அரிசி 1 கிலோ பருப்பு திட்டத்திலே கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். In the end, I would like to conclude, I would like to say that when we talk about Bharatiya Janata Party, it is the only party which is ideological based party. It is the only party which is all India party. None of the parties have remained now all India. Every party has been shrinking and being reduced. But it is only Bharatiya Janata Party which is a nationalist party, taking care of the regional aspirations. It is an ideological based party. It is a party with consistent ideology which we are pursuing. And I am sorry to say that in democracy, we are fighting now with no ideological party. We are fighting against regional parties which have been reduced to dynastic parties, family parties. मैं, मेरा बेटा, मेरा पोता, rest go to wherever you want to go. You talk from Jammu Kashmir, PDP, family party. National Conference, family party. Shiromani Akali Dal in Punjab, family party. Chautala party, family party. Samajwadi party, Mulayam Singh Yadav, Akhilesh Yadav party. TMC, Mamta, Abhishek, PC, Bhaipo, auntie, nephew. You talk about Jharkhand, family party. Hemant Soren, Shibu Soren, and now the younger Soren. You talk about Orissa, Biju party. You talk about Andhra Pradesh, you will find YSR, Jagan party, a family party. You talk about Telangana, TRS party. Telangana Rajya Samiti, Keshav Chandrasekhar Rao, Chief Minister, son Minister, son-in-law Minister, daughter MP candidate, and the grandson is yet to come. It's a family party. You talk about Tamilnadu, Stalin, DMK, family party, no regional aspiration, no nothing, all family party, no contribution. Now, first Karnanidhi was there, now Stalin is there, now the younger Stalin will come. और बाकी सब ताली बजाओ, थाली बजाओ. Nothing left. So what type of democracy we are fighting? But you will be proud to see, when I come to Tamil Nadu, I have talked only about the development work done in Tamil Nadu by Prime Minister Narendra Modi. You can understand that. Can Stalin talk about development? Can DMK talk about development? DMK, D stands for dynasty, M stands for money swindling, and K stands for Katta Panchayat. This is DMK. Dynastic, money swindling, Katta Panchayat. This is DMK. And they talk about regionalism. We have taken care of regional aspirations. We have taken care about Tamil literature. We have taken care about Tamil poets. We have taken care about Tamil language. We are the persons, Bharatiya Janata Party, who talks about the Tamil culture and preserves it and goes forward. What is the contribution? What is the contribution?
You believe in hate politics. You believe in division. You try to divide society. Nothing beyond division you have got any vision. And that is why I say that ideologically you are a big zero. You are a big zero. You don't have any ideology. Your ideology is chair, chair and chair. Our ideology is chair is a medium of change for the people of Tamil Nadu. We have to understand. And I was told that they are opposing national education policy. I was the health minister, they were opposing NEET. Actually, what happens when uneducated leaders are at the helm of affairs and they talk about education, this thing happens. If I talk about NEET, today the students from the rural background are able to take medical education. And you are opposing you are opposing a national education policy. Do you know what is there in national education policy? For the first time, Modi has decided that medical education will be done in regional language. So now a Tamilian is going to study medical and engineering in regional language. National education will take place in regional language. And do you also remember, to know that the linguistic minorities also will get the facility of having education in their mother language. This is how. And that is why Modi says that we don't talk about India, we talk about Bharat. We talk about Tamil Nadu, we talk about Kerala, Karnataka, we talk about Kerala, we talk about Malayalam pride, we talk about Tamil pride, we talk about Telugu pride, and we talk about India pride, Bharat pride. That is what we have to understand. So friends, get rid of this dynastic, money swindling, Katta Panchayat people. Get rid. Time has come. And I have given you figures. It took me time to give you figures. But I wanted to give these figures because people should know that we talk sense and we mean politics, a serious politics, where we want to change the future of people of Tamil Nadu and go forward in that direction. You have given me a very patient hearing. Thank you very much. I wanted to quote some things which I have quoted. Please remember and go forward and see that in Tamil Nadu also lotus blossoms, lotus blossoms. Thank you very much. பாரதிய ஜனதா கட்சி கொள்கை அடிப்படையிலான கட்சி. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி மாத்திரமே தேசிய கட்சியாக அனைத்து மாநிலங்களிலும் இருக்கிறோம். மற்ற கட்சிகள் சுருங்கி போய் மாநில கட்சிகளாக மாறிக்கொண்டிருக்கின்றன. நாம் இப்பொழுது ஒவ்வொரு மாநிலத்திலும் பரம்பரை குடும்ப ஆட்சியை எதிர்த்து குடும்ப ஆட்சிக்கு எதிரான போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கிறது. ஜம்மு காஷ்மீர்